வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சுழி காற்று இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 23. மஞ்சுளா நல்ல தூக்கத்துல ஆழ்ந்திருந்தா. தான் மேல சாஞ்சபடி தூங்கிட்டு இருந்த அவளை அப்படியே தன்னோட இரு கைகளாலும் தூக்கிக்கிட்டு எழுந்தான் சேகர். அவளுடைய படுக்கறையை திறக்கும்படி பார்வையால கோபாலுக்கு கட்டளையும் போட்டான். இப்போ கோபாலுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இது சேகரோட திட்டமிட்ட செயல். வேகமா மஞ்சுளாவோட படுக்கையில கதவை திறந்து விட்டான் கோபால். சேகர் அவளை படுக்கையில கிடத்தி அவளுக்கு ஆதரவா ரெண்டு பக்கமும் தலையணுகளை வச்சு போர்வையால அவளுக்கு போத்தியும் விட்டுட்டு வெளியே வந்தான். மறக்காம ஓசையே இல்லாம கதவையும் சாத்தினான். இன்னும் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது அவ அயர்ந்து தூங்குவா, கவலையே இல்ல அப்படின்னு சொன்னா சேகர். அவ சாப்பிட்ட சர்பத்துல அப்படின்னு உறுதிப்படுத்திக்க கேட்டான் கோபால். 2 கிளாஸ் சர்பத்துல தூக்க மாத்திரையில கலந்து அதை தனியா வச்சிருந்த. நல்ல வேலை எங்க அசட்டுத்தனமா 5 நிமிஷத்துல அதை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் நீ எடுத்துருவியோ அப்படின்ற பயம் எனக்குள்ள இருக்கதான் செஞ்சது. உணவோ இல்ல பானமோ எதுவா இருந்தாலும் சரி, உனக்குதான் அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சிரிச்சான். மஞ்சுளா குடிச்சது போக மீதம் இருந்த அந்த ஜூஸை கொண்டு போய் வாஷ் பேஷன்லயும் கொட்டினான். நான் குடிச்ச ஜூஸ் கொஞ்சம் ருசியா தான் இருந்துச்சு. மஞ்சுளா அவ குடிச்சது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துன்னு சொன்னதுமே எனக்கு ஏதோ பொறி தட்டுச்சு. அதுவும் நீ அவளையே பார்த்தபடி ஜூஸ் வேற குடிச்சுக்கிட்டு இருந்தியா, அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சிரிச்சாங்க கோபால். நல்ல வேலை என் திட்டத்தை நீ காப்பாத்திட்ட. இருந்தாலும் உனக்கு மட்டும் தாகம் அதிகமா இருந்தா 4வது கிளாஸ் நீ குடிச்சிருந்தா உனக்கான படுக்கையே நான் தான் தயார் பண்ணி வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன சேகர் கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சான். கோபால், இன்னைக்கு ராத்திரி நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆகணும். எனக்கு புரியுது சேகர், நான் ஏற்கனவே மனதளவுல தயாரா தான் இருக்கேன். என்ன பண்ணுன்றத மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டான் கோபால். நாம அசுரத்தனமான ஒரு காரியத்தை செஞ்சாக வேண்டியது இருக்கு. பகலெல்லாம் பலமா யோசிச்சு பார்த்தேன். அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கான அவசியம் ஏற்படாதுதான் நினைச்சேன். ஆனா உண்மையில இப்ப அதை செஞ்சாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது நானும் உன் கூட தான் இருப்பேன்னு மஞ்சுளா பிடிவாதம் பிடிப்பா. அதனாலதான் அவளை தூங்க வச்சேன். இந்த நிலையில அதுவும் இந்த வேலையில அவளுக்கு தூக்கம் ரொம்ப அவசியமும் கூட அப்படின்னு சொல்லியபடியே சேகர் அந்த பங்களால இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கா அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டான். பின்பக்கத்து கதவையும் மூடி தாழ்பால் போட்டான். வாசல் கதவுகளையும் மூடி அதனுடைய சாவியை தன்னுடைய பாக்கெட்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். கோபாலும் சேகரும் வேப்பமரத்து பங்களாவினுடைய நடப்பாதைக்கு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சேகர், மஞ்சுளாவை இப்படி தனியா இங்க உள்ள வச்சு பூட்டிட்டு போறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல அப்படின்னு சொன்னாங்க கோபால். கவலைப்படாத கோபால், நம்ம ரொம்ப தூரம் போக போறது இல்ல. நமக்கான வேலை இங்க பக்கத்திலே தான் இருக்கு. நமக்கு தெரியாம யாரும் அந்த பங்களாக்குள்ள நுழையவே முடியாது. நம்முடைய கண்ணும் காதும் அங்கதான் இருக்கும். இத்தனை நாளா இந்த பகுதியில உலாவிட்டு இருந்த அந்த கொலகாரன் இன்னைக்கு ராத்திரி உறுதியா தன்னோட கைவரிசையை காட்ட மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பகுதியில இப்ப அவன் நிச்சயமா இல்ல. மேகமூட்டத்துல வானம் கனத்து கடந்துச்சு. சில நிமிஷங்களுக்கு ஒரு முறை நிலவு தலையை காட்டுறதும் பிறகு ஓடி ஒளிஞ்சுக்கிறதுமா விளையாட்டு காட்டிட்டு இருந்துச்சு. நிலவு காட்டிட்டு இருந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை 2 பேரும் ரசிச்சபடி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. பண்ணையுடைய ஆயுத பட்டறையான டூல் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க நுழைஞ்சதும் சேகர் ஸ்விட்ச போட்டான். ஒற்றை விளக்கு ஒளிய உமிழ ஆரம்பிச்சது. அங்கிருந்த நீண்ட கைப்பிடியை கொண்ட மண் வாரி போடக்கூடிய ஒரு ஷோவலை எடுத்து கோபால் கையில கொடுத்தான். சேகர் தானும் ஒன்னு கையில எடுத்துக்கிட்டான். அதை தவிர ஒரு கயிற்று சுருளையும் கையில எடுத்துக்கிட்டான். அதே கையில வாக்கிங் ஸ்டிக் இருந்தது. இன்னொரு கையில டார்ச் விளக்கு தயாரா இருந்துச்சு. அந்த அறையோட விளக்கு அணைச்சிட்டு 2 பேரும் வெளியே வந்தாங்க. மேகத்தோட இடுக்குல இருந்து எட்டி பார்த்த நில ஒளியை பயன்படுத்திக்கிட்டு தூரத்துல தெரிஞ்ச மேட்டை நோக்கி கைத்தடிய முன்னால் அழுத்தியபடி நடக்க ஆரம்பிச்சான் சேகர். அதே சமயம் நிலவு மறுபடியும் ஓடி போய் பதுங்கிச்சு. இந்த முறை இருள் சூழ ஆரம்பிச்சது. படப்படன்னு பெருந்துருளும் போட ஆரம்பிச்சது. கூடவே பளிச்சன்னு மின்னல் கொடிகளும் வெட்டியபடி வானம் முழுக்க பரவ தொடங்குச்சு. மேட்ல ஏறி நின்னா சேகர். தன் கையில இந்த டார்ச் விளக்குடைய பொத்தனை அழுத்தினா. அதுல இருந்து ஒளி கீற்று ஒளிய பாய்ச்ச ஆரம்பிச்சது. அந்த ஒளியில கலரோட கதவு தெளிவா தெரிஞ்சது. அந்த கதவை நோக்கி அழுத்தமா நடபோட ஆரம்பிச்சான் சேகர். கோபால் மௌனமா நண்பனை பின்தொடர்ந்தான். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் காலையில தான் அடக்கம் செய்யப்பட்ட கந்தசாமியோட கல்லறைக்கு பக்கத்துல போய் நின்னாங்க. அந்த சமாதிக்கு மேல மலர்கள் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. சேகர் குனிஞ்சி அந்த மலர்களையும் மாலைகளையும் ஒரு கையால ஒதுக்கி தள்ளினா. கோபால், மண்ணை தோண்டி அப்புறப்படுத்து அப்படின்னு சொன்னா. ஒரு வினாடி கோபால் எதுவுமே பேசல. ஆனா அவனுடைய பார்வை நண்பன் மேலதான் நிலைச்சிருந்தது. சேகர் தன்னுடைய டார்ச்சால கல்லறைக்கு மேல தாழ்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கலைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். எதுக்காக தோண்ட சொல்ற அப்படின்னு கேட்டான் கோபால். காரண காரியங்களை பத்தி இப்ப கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா வேலையை முடிச்சாகணும். மழை வேற பலமா வரும் போல இருக்கு. அப்படி வந்துட்டா நம்ம 2 பேரும் சுத்தமா நனைஞ்சு போக வேண்டியதா இருக்கும்.
வானத்துல இருந்து விழுந்துட்டு இருந்த பெருந்தூரல் இப்போ ஊசியா உருமாறி பறந்துகிட்டு இருந்தது. வரப்போற பெருமழைக்கு அதுதான் முன்னோடி. மணல் வாரிய கல்லறையோட மேட்ல பதிச்சு அழுத்தினான் கோபால். கெட்டிப்படாத தர அதை தோன்றது அப்படி ஒண்ணு சிரமமாலாம் இல்ல. அந்த சமயம் சேகர் கயிற்ற மரக்கலையில வீசி இழுத்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தான். சேகர் காலையில தான் மஞ்சுவோட அப்பாவான கந்தசாமிய இதுல அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு கோபாலோட வாய் பேசினாலும் கை வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆமா கோபால், உண்மைதான். மஞ்சுளாவுக்கு நான் ஏன் தூக்க மாத்திரை கொடுத்தேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. காலையில புதைக்கப்பட்டவரை மறுபடியும் தோண்டி வெளியெடுக்கிறதுன்றது என் மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சீக்கிரமா காரியத்தை முடி அப்படின்னு சொன்னான் சேகர். பிளாஷ் லைட் ஆன் பண்ணி மேடான ஒரு பகுதியில வாகா வச்சான் சேகர். ரெண்டு பேரோட வேலைக்கும் அது தோதா இருந்துச்சு. கோபாலுடைய உடல் வலுவா இருந்ததாலையும் காலையில தான் மூடிய குழி அப்படின்றதாலையும் சேகருடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கல. சேகர் அப்படின்னு கூப்பிட்டான் கோபால். அதுவும் குழிக்குள்ள இருந்தபடி. கோபால் கூப்பிட்டதுக்கான பொருளை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு அச்சம், ஒரு அருவருப்பு அவன் முகத்துல தெளிவா தெரிஞ்சது. அதை புரிஞ்சுக்கிட்ட சேகர், சரி சரி நீ மேல வா, இனி ஆக வேண்டிய காரியத்தை நானே பாத்துக்கிறேன், உனக்கு அந்த அளவுக்கு மனோதைரியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியபடியே வாக்கிங் ஸ்டிக்கை ஊன்றியபடி குழிக்குள்ள குதிச்சான். குழிக்கு நேரா மரக்கலையில வாகானது ஒரு பகுதியில துளி கயிறு போல சேகர் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றை மாட்டி ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தான். அதனுடைய ரெண்டு முனைகள்லயும் ஒரு பொருளை கட்டி மரத்தோட சுற்றி இருந்த கயிற்றை பிடிச்சு இழுத்தோம்னா பாரம் தூக்கக்கூடிய எந்திரமா அந்த கூலி கயிறு செயல்பட ஆரம்பிச்சிடும். சேகர் ராணுவத்துல சேவை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த கயிற்றை எப்படி பயன்படுத்தணும்ன்ற கலைய ரொம்ப நுணுக்கமா கற்று வச்சிருந்தான். அது இப்போ அவனுக்கு ரொம்பவே பயன்பட்டுச்சு. டார்ச் விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததால அவருடைய ஒளி குன்ற ஆரம்பிச்சது. முதல்ல வச்ச கோணத்திலேயே அந்த டார்ச் இருந்ததால ஒளி பரவலா இல்ல. கோபால் குழிக்குள்ள வெளிச்சு விழும்படி அந்த விளக்க கொஞ்சம் சரி அப்படியே அப்படின்னு சேகர் சொல்லவும் அதன்படியே செஞ்சான் கோபால். மண்டியிட்டு உட்காந்து இருந்த சேகர் தன்னுடைய கைகளாலேயே வெள்ள துணியால சுற்றி வைக்கப்பட்டிருந்த கந்தசாமி உடல் மீது இருந்த மண்ணை ஒதுக்கி தள்ளிட்டு அந்த உடலுடைய பக்கவாட்டுல மண்ணை பறிக்க ஆரம்பிச்சான். கல்லறை புதகுழியோட ஓரத்துல டார்ச் விளக்கோடு நின்றுட்டு இருந்தான் கோபால். இது எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவனுடைய இதயம் படு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப தைரியசாலி தான் அவன். இருந்தாலும் அவனுக்கு இந்த சூழ்நிலை ஒரு விதமான பீதியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு அவனாலேயே விவரிக்கவே முடியல. சேகர் ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னா பிறர் அதை பத்தி கேள்வி கேட்கறத அவன் எப்பவுமே விரும்ப மாட்டான். அதனால சேகர் இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாமலேயே ஒரு விதமான தவிப்போட எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் கோபால். கோபால் குரல் கொடுத்தான் சேகர். அதுவும் குழிக்குள்ள இருந்துதான். அந்த கயிற்று கொஞ்சம் தடைய விடு அப்படின்னு சொல்லவும் கோபால் டார்ச் விளக்க வாகான ஒரு மேட்ல வச்சுட்டு மரத்தை சுற்றி இருந்த கயிற்று அவிழ்த்து தளர்த்தினா. தூளி கயிறு போல ரெண்டு முனைகளும் மெல்லமா குழிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. உள்ள வந்த கயிற்றுடைய ஒரு முனைய வெள்ள மூட்டையோட உருவத்தோடைய கால் மாட்டு பக்கமும் மறுமுனைய தலைமாட்டு பக்கமும் சேர்த்து கட்டினா. பிறகு குழிக்குள்ள இருந்து கோபால் கயிறு இப்ப கொஞ்சம் மேல இழு அப்படின்னு சொன்னான். பதட்டத்துல கோபால் கொஞ்சம் வேகமா இழுக்கவும் கோபால் நிதானமா இழு, அவசரப்படாத. கோபால் கயிற்ற மெல்லமா இழுக்க ஆரம்பிச்சான். குழிக்குள்ள இருந்த மண்ல இருந்து விடுபட்டு வெள்ளை துணி சுற்றிய அந்த உடல் மூட்டை தாம் மீது இருந்த மண் உதிர உதிர கொஞ்சம் கொஞ்சமா மேலேற ஆரம்பிச்சது. குழிக்குள்ள இருந்த சேகர் கோபாலுக்கு எப்படி அதை செய்யணும் அப்படின்னு வழிகாட்டவும் செஞ்சான். இன்னும் கொஞ்சம் சீரா ரெண்டு கயத்தையும் சேர்த்து இழு கோபால். இல்ல இல்ல ஒரு பக்கமா தாழுது பாரு, சரியா அப்படிதான் இழு. சேகர் சொல்லியபடி கோபால் ஒவ்வொன்னா செய்யவும் கந்தசாமியோட உடல் மூட்டை இப்போ அந்தரத்துல கல்லறையோடைய பூமி மட்ட விளிம்புக்கு மேல உயர்ந்து நின்னுச்சு. அதுக்கு அடியில சேகர் நின்னுட்டு இருந்தான். கோபால் அந்த கயிற்று அப்படியே நழுவாம மரத்தோட இறுக்கி பிணைச்சிட்டு டார்ச் விளக்கு எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னபடியே கயிற்று பிணைச்சிட்டு கோபால் மங்கிக்கிட்டு இருந்த அந்த டார்ச் விளக்க சேகர் கையிலையும் கொடுத்தான். அங்க சேகர் மண்டிக்கிட்டு உட்கார்ந்து இரு கைகளாலையும் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். மேல இருந்து பார்த்துட்டு இருந்த கோபாலுக்கு அது கொஞ்சம் சிரமமான விஷயம்னு தான் தெரிஞ்சது. ஆனாலும் தர ரொம்ப கெட்டிப்பட்டிருக்கல. குழி தோண்டிய பிறகு அதுல மண்ணை போட்டு மூடினா அந்த மண்ணு மறுபடியும் தோன்றது அப்படி ஒண்ணு சிரமம் இருக்காது இல்லையா? அப்படிதான் இருந்துச்சு அந்த அடிபாகம். கோபாலுக்கு வேர்வை வெள்ளமா வழி ஆரம்பிச்சிருந்தது. அப்படி ஒண்ணும் பெருசா புழுக்கம் இல்ல. சின்ன தூரல் வேற அங்கொன்னு இங்கொன்னுமா வேற போட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா கோபால உடல்ல இருந்து வியர்வை தெப்பமா வெளியேறிக்கிட்டு இருந்தது. குழியோட விளிம்புல மண்டிட்டு உட்காந்து இருந்த முகத்துக்கு நேரா கந்தசாமியோட உடல் வெள்ள மூட்டைக்குள்ள லேசா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது. அதை தன்னுடைய கண்ணால ஈரெடுத்து பார்க்க கூடாதுன்னு தனக்குத்தானே தன் மனசுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு இருந்தான் கோபால். அப்படி இருந்தும் அவனுடைய கண்கள் ஏனோ அந்த வெள்ள மூட்டையே அடிக்கடி உற்று பார்க்கவும் செஞ்சது. குழிக்குள்ள சேகருடைய உழைப்பு வீண் போகவே இல்லை. அவனுடைய விரல்கள் எதை எதிர்பார்த்து தோண்டுச்சோ அதை உணர ஆரம்பிச்சிருந்தான். மண் விலக விலக அது உருப்பெறவும் தொடங்குச்சு. அதே சமயம் டார்ச் விளக்கினுடைய ஒளிக்கற்ற பாஞ்ச இடத்துல அவன் பார்த்த காட்சி
கோபாலுக்கு மூச்சு முட்ட வச்சிருச்சு. வாயெல்லாம் உலர்ந்து போச்சு. இனம் புரியாத ஒரு தவிப்பு அவனுக்குள்ள உண்டாக ஆரம்பிச்சது. மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கோபால் சேகர் அப்படின்னு அவனையும் அறியாம உளறிட்டான். அதுக்கு காரணம் குழிக்குள்ள சேகருடைய கைகளுக்கு இடையில மண்ணுக்கு மேல அவன் பார்த்த அந்த காட்சி தான். கோபாலுடைய கலவரமான குரலை கேட்ட சேகர் சட்டன்னு டார்ச் விளக்கோட பொத்தனை இழுத்து அணைச்சான். இனிமே இங்க வெளிச்சம் தேவையில்லை, இந்த குழப்பத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். கோபால் வாக்கிங் ஸ்டிக்க இறுக்கமா பிடிச்சுக்கோ, நான் மேலேறி வர போறேன் அப்படின்னு சொல்லியபடியே கைத்தடிய மேல் நோக்கி உயர்த்தினான். கோபாலும் அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். சரியான கால குழியோட பக்கவாட்டுல உதச்சிக்கிட்டு ஒரு எம்பு எம்பினா. கோபாலுடைய உறுதியான தோள்கள் அவனுக்கு உதவி செய்யவும் ஒரே பாய்ச்சல்ல மேல் மட்டத்துக்கு வந்தும் சேர்ந்தான். மேல ஏறி வந்ததும் குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மண்மேட்டு மேல வந்து உட்கார்ந்தான். சேகருடைய உடல் முழுசும் மண் அழுக்கு. அவன் முகத்துல ஒரு இறுக்கம். கோபால் கிட்ட பேச்சே இல்ல. அவனுடைய தொண்டையும் நாக்கும் வறண்டு போயிருந்தது. அந்த நிலையிலையும் சேகர் அது அங்க அப்படின்னு குழறி பேச ஆரம்பிச்சான். மேல ஏறினப்போ மண்மேட்ல தான் வச்சிருந்த டார்ச் எடுத்து மௌனமா அவனுடைய பொத்தனை அழுத்தி ஒளிய உண்டாக்கி அதை குழிக்குள்ள பாய்ச்சினா சேகர். உள்ள காளியப்பனோட உயிரற்ற முகம் இவங்களை பார்த்தபடி கடந்துச்சு. அதே சமயம் வானம் குமுறிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நேரமாவே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பை மேகங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு சடசடன்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. சேகர் அண்ணாந்து வானத்தை பார்த்தான். புதைக்குழிக்கு மேல கந்தசாமியோட உடல் வெள்ள மூட்டைக்குள்ள ஊசலாடிக்கிட்டு இருந்தது. அதை குழிக்குள்ள இறக்கிட முடியாது. ஏன்னா குழிக்குள்ள காளியப்பனோட சடலம் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வந்தாகணும். ஆனா இவ்வளவு உயரத்துல அந்த வெள்ளை துணி சுற்றிய சவம் திரிசங்க நிலையில இருக்கிறது சேகருக்கு கொஞ்சம் சங்கடத்தை உண்டாக்குச்சு. உடனே மரத்தோடு பிணைக்கப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து கொஞ்சம் தளர்த்தி தொங்கக்கூடிய உடலை கொஞ்சம் குழிக்குள்ள போகுமாறு செஞ்சுட்டு மறுபடியும் கயிற்றை மரத்தோட இருக்க பிணைச்சான். இன்னொரு முறை பெருந்தூரல் வாரி இறக்க ஆரம்பிச்சது. சேகரும் கோபாலும் அந்த மழை வீட்டில இருந்து விலகி ஒரு மரத்தடியில போய் ஒதுங்கி நின்னாங்க. சேகர், நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும், அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. காளியையும் தித்து கட்டிட்டாங்க, இனி மீதம் இருக்கிறது நாம 3 பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க கோபால். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவனுடைய குரல் காஞ்சி போயிருந்தது. இந்த பயங்கரமான கொலைகளை செஞ்சவனை கண்டுபிடிக்காம இங்க இருந்து கிளம்ப போதில்ல கோபால், சேகர் உறுதியா சொன்னான். புதைக்குழியோட அடிபாகத்துல நான் காலடிகளை பார்த்தேன்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த பாத சுவடுகள் வேலப்பனுடையது கிடையாது. ஏன்னா அவன் வெட்டி இருந்த ஆழத்துக்கும் மேலையும் இங்க தோண்டி இருக்காங்க. எதுக்குன்னு தெரியுமா? காளியப்பனோட உடலை அடக்கம் செய்யறதுக்காக தான் இந்த இட வசதியை யாரோ ஏற்படுத்தி இருக்காங்க. அவனை போட்டு மூடின பிறகு அந்த கொலைகாரன் தன்னுடைய கால்களால மண்ணை பலமா அழுத்தி விட்டுருக்கான். அப்ப ஏற்பட்டதுதான் அந்த காலடி சுவடுகள். சேகர் சொல்றத உன்னிப்பா கோபால் கேட்டுட்டு இருந்தான். ஆனாலும் அவனுக்கு பேசவே பிடிக்கல. அங்க இருக்கிறதுக்கு அவனுக்கு சங்கடமா இருந்துச்சு. ஏன் சேகர், காளியை நம்ம இப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதானா? மழை வேற பலமா பெய்யும் போல இருக்கே அப்படின்னு சொன்னா. காளியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நாம செய்ய முடியாது, போலீசார் தான் அதை செய்யணும். சேகர் சொன்னதும் கோபால் அடுத்த கேள்வியை கேட்டான். காளியை எதுக்காக இந்த கதிக்கு ஆளாக்கினாங்க? உன்னால ஏதாவது யூகிக்க முடியுதா சேகர் அப்படின்னு கேட்டான். நேத்து ராத்திரி அவனை வேப்ப மரத்து பங்களாக்குள்ள மறைஞ்சிருக்கும்படி சொல்லிட்டு நாம கிளம்பினோமே, ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுவும் நாம போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து திராட்சைக்கொடி வீட்டை கண்காணிக்கும்படி அவன்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆனா அது கிட்ட போக வேண்டாம், அங்க யாராவது ஆள் நடமாட்டம் இருக்கா மட்டும் கவனிக்கும்படி நாம சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனா அங்க அவன் போயிருக்கான். அந்த பங்களா கிட்ட போகணும்ன்ற உந்துதல் அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கணும், இல்ல யாராவது ஏற்படுத்தி இருந்திருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்துக்கிட்ட இருந்து தன்னை விடுவிக்க கூடிய ஏதோ ஒண்ணு அவன் அங்க பார்த்திருக்கான். அது வேப்ப மரத்து பங்களால இருந்து அவனை வெளியே வர வச்சிருக்கு. வெளியே வந்த அவன் எந்த உண்மையை பார்க்க கூடாதோ அந்த உண்மையை பார்த்திருக்கான். ஆக மொத்தத்துல 2 காரியங்களுக்காக இனி அவன் எப்பவுமே பேசக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுட்டான். அவன் முதல் காரணம் அவன் தான் பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. 2வது காரணம் கொலைகாரன் தன்னுடைய குற்றத்தை நிரந்தரமா காளியப்பன் மேல சுமத்தணும். காளியப்பனுடைய கார் சாவி கொத்து திராட்சைக்கொடி வீட்டுக்குள்ள கிடைச்சது அதனாலதானா அப்படின்னு கேட்டான் கோபால். ஆமா, இன்ஸ்பெக்டருடைய கவனம் காளியப்பன் மீது தான் இருக்கு. இதை நம்ம ஆரம்பத்திலேயே கவனிச்சோம். இதை கொலைகாரனும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் திட்டமும் அதுதான். அதை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு தான் நிம்லாவுடைய டம் பேக காளியப்பனுடைய டாக்ஸில பதுக்கி வச்சிருக்கான். இந்த சாவி கொத்து இருக்கே, இது அவனை நிரந்தரமான குற்றவாளி ஆக்குறதுக்கான வலுவான ஒரு தடயம். திராட்சைக்கொடி வீட்டோட நிலவரையில் இருக்கக்கூடிய 2 சடலங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை வகுத்து கொடுத்ததே இந்த சாவிகள் தான். அதே சமயம் காளியோட கழுத்துக்கும் சுருக்கு கயிற நின்னதும் இதே சாவி தான். மொத்தத்துல இந்த சாவி ஒரு முக்கியமான தடயம். அதாவது காளியப்பன் தான் குற்றவாளின்றதுக்கான முக்கியமான தடயமா தான் இது செயல்படணும்னு கொலைகாரன் திட்டம் போட்டு செயல்படுத்தி இருக்கான். காளியப்பன் நிரந்தரமா காணாம போயிட்டான் அப்படின்னா அவன் தான் கொலைகாரனும் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டானோ எல்லாம் நம்பிடுவாங்கன்னு கொலைகாரன் நினைச்சிருக்கான். அநேகமா இந்நேரத்துக்கு அவனுடைய முழு
கவனமும் உன் மேலதான் திரும்பி இருக்கும் கோபால் அப்படின்னு சொன்னதும் கோபாலுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன சேகர் சொல்ற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நாக்கெல்லாம் குளறி பேச ஆரம்பிச்சான் கோபால். நேத்து ராத்திரி இதே கல்லறைக்கு பக்கத்துல உண்மையான குற்றவாளிய நீ திகைப்படை செஞ்சுட்ட. காளியப்படம் போச்சுட்டு வெளியே போய்கிட்டு இருந்தான் கொலைகாரன். எதிர்பாராத விதமா நீ அவன் மேல மோதிட்ட. அதனால அவன் ரொம்பவே திடுக்கிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா ஒரு விஷயம் கோபால், அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா குழிக்குள்ள காடு தடங்கள்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். இந்த சாவி கொத்தும் நம்ம கையில வராம போயிருந்திருக்கும். கொலைகாரன் இன்னும் வேணும்னே திட்டம் போட்டு காளியப்பன உடலை கொண்டு வந்து இங்க மறைக்கல. காளியப்பனுடைய உடம்ப வேற எங்காவது கொண்டு போய் போடணும்ன்றதுதான் கொலைகாரனுடைய எண்ணமா இருந்திருக்கணும். ஆனா காளியப்பன உடல் மட்டும் யார் கையிலும் கிடைச்சிடக்கூடாதுன்றதுல கொலைகாரன் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கான். ஆனா அவருடைய சாதுரியமான சதி திட்டம் விலை குலைஞ்சு போகும்படியான ஒரு சூழ்நிலைய நீ உருவாக்கிட்ட. அவன் மேல நீ மோதனப்போ அந்த சாவி கொத்து அவன் நினைச்ச இடத்துல விழாம தானாவே வந்து விழுந்து அவனை நமக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் சேகர். அத்தியாயம் 24. வானத்துல பெரிய பாறையில உருட்டி விட்ட மாதிரி இடி அதிர ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து பளிர் பளிர்னு மின்னல்களும் கண்ணை கூச வச்சது. பயங்கரமான மழை கொட்ட போறத உணர்ந்துகிட்டான் சேகர். கோபாலோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஓட ஆரம்பிச்சுட்டான். அதுவும் டூல் ஹவுஸ நோக்கி. மடக்க முடியாத அந்த கால் அவ்வளவு வேகமா எப்படிதான் ஓடிச்சோ தெரியல. தன்னுடைய முழு வேகத்தையும் பயன்படுத்தினா சேகர். அவங்க ரெண்டு பேரும் அந்த டூல் ஹவுஸுக்குள்ள வந்து சேரதுக்கு முன்னாடி மழை பெய்யக்கூடிய ஓசை தூரத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்துல மழை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதுக்கான அடையாளம் தான் அது. அதனுடைய வேகம் சில வினாடிகள்ல டூல் ஹவுஸையும் சூழ ஆரம்பிச்சது. அந்த டூல் ஹவுஸ்ல இருந்து ஒரு தார்பாலின் படுதாவையும் 4 மூங்கிலையும் எடுத்துக்கிட்டாங்க. அங்கிருந்து வெளியே வந்தப்போ அந்த தார்பாலின கொடையா மாத்தி தலைக்கு மேல பிடிச்சபடி ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த புதைக்குழியை நோக்கி வந்து சேர்ந்தாங்க. சேகரோட யோசனைப்படி மூங்கில் கழிகளை 2 எடுத்து ஒன்னோட ஒண்ணு முட்டு கொடுத்து புதைக்குழியோட பக்கங்களை கொஞ்சம் குழி பறிச்சு புதைச்சு நிக்க வச்சுட்டு அதுக்கு மேல தார்பாலின் படுதாவை போத்தி கந்தசாமியோட சடலம் மழையில நனையாதபடியும் மழை நீர் குழிக்குள்ள வந்து சேராதபடியும் போர்த்தியும் விட்டாங்க. அந்த தார்பாலின் மேல மழை பலமா அடிச்சு மோதி தம் தம்னு தகரடப்பா போல முழங்க ஆரம்பிச்சது. இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே முழுமையா நனைஞ்சு போயிருந்தாங்க. மழை நீர் புதைக்குழிக்குள்ள இறங்காதுன்றதையும் மஞ்சுளாவுடைய அப்பா உடல் கண்டிப்பா நனையாது அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்ட பிறகு சேகரும் கோபாலும் அங்கிருந்து கிளம்பினாங்க. இந்த முறை அவங்களுடைய இலக்கு பிரதான பங்களாவை நோக்கி இருந்துச்சு. பின்பக்க வழியா உள்ள போகணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. அந்த சமயம் சமையல் அறைக்குள்ள யாருமே இல்ல. அந்த வேலையில யாரு இருப்பாங்க? சமையல் அறைக்கு அடுத்ததா இருந்த சாப்பாட்டறை வழியா மாடிக்கு ஏற ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி சேகர் ஒரு முறை வந்திருந்ததால அவனுக்கு வழிகள் எதுவும் குழப்பமாவே இல்ல. சுழற்படிகள் வழியா மேலேறி போனாங்க சேகரும் கோபாலும். அதுவும் குறிப்பா கந்தசாமி இருந்த அந்த அறையை நோக்கி தான் போனான் சேகர். தன்னுடைய நண்பன் கொஞ்சம் கூட அதிர்ச்சியே இல்லாம தடுமாற்றமும் இல்லாம செயல்படுறத பார்த்ததும் கோபாலுக்கு ரொம்பவே வியப்பு. உள்ள போனதும் சேகர் மின் விசைய தட்டினா. படுக்கைக்கு பக்கத்துல இருந்த பச்சை விளக்கு கண்ணன்று எரிய ஆரம்பிச்சது. கதவு சாத்தும்படி சைகை செஞ்சான் சேகர். அதன்படி கோபாலும் அந்த அரைக்கதவை சாத்திட்டு அவன் பக்கத்துல வந்து நின்னா. கட்டிலுக்கு பக்கத்திலேயே இருந்த மகோகனி மரத்தால் செய்யப்பட்ட பீரோவை திறந்தான் சேகர். அதுல கந்தசமண உடைகள் ஒழுங்கா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப நாட்களாவே அதை சரியா பயன்படுத்தல அப்படின்றத பார்த்ததுமே சேகர் புரிஞ்சுக்கிட்டான். சேகருடைய கைகள் அந்த உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடுக்குகள்ல துழாவ ஆரம்பிச்சது. எதையோ எதிர்பார்த்துதான் சேகர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். எதிர்பார்த்த மாதிரியே அவன் கைக்கு அது தட்டுப்பட்டுச்சு. அத வெளியவும் எடுத்தான். அது ஒரு மணி கயிறு சுருள். நல்ல உறுதியான முறுக்கேற்றப்பட்ட கயிறு. அந்த கயிறை பந்து போல சுருட்டி வச்சிருந்தாங்க. அதை தன்னுடைய கைகளால இருக்க பிடிச்சுக்கிட்டு அதை பிரிச்சு தரையில உதறினா. 3/4 அங்குல கனமும் சுமார் 15 அடி நீளம் கொண்ட ஒரு கயிறு. அது வெறும் கயிறு தானா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு தீர்க்கமா கவனிச்சுக்கிட்டு இருந்தான் கோபால். அதனுடைய ஒரு முனையில ஒரு சுருக்கு முடிச்சும் ஏதாவது ஒரு கொக்கியில் அதை மாட்டு தொங்க விட வசதியா அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையோட ஜன்னல்கள்ல குறுக்கு கம்பிகள் இல்ல, கண்ணாடி கதவுகள் தான். அதை திறந்தா ஒரு மனிதன் தாராளமா அதுக்குள்ள போகவும் முடியும், வெளியேறவும் முடியும். சேகர் அந்த கண்ணாடி கதவுகளை அகல திறந்தான். அதன் வழியா எகிரியும் குதிச்சான். மழை இன்னும் நின்ன பாடு இல்ல, இடி முழக்கத்தோட கொட்டிக்கிட்டு இருந்தது. சேகர் தான் ஏற்கனவே தெப்பலாம் நனைஞ்சு போயிருந்தானே, அதனால மறுபடியும் நனைகிறதுக்கு அவன் ஒன்னும் பெருசா தயக்கம் காட்டவே இல்லை. பால்கனில் இருந்த இரும்பு கிராதைகளுடைய கைப்பிடிகளை குனிஞ்சு நோட்டம்
சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். அவன் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைத்த மாதிரியான தலையசைப்ப செஞ்சான். அது மட்டும் இல்லாம சரிதான் அப்படின்னு வாயால முணங்கவும் செஞ்சான். அங்க அவன் பார்த்தது ஒரு இரும்பு கொக்கி பால்கனி சுவர்ல பொருத்தப்பட்டிருந்தது. நண்பனுடைய மௌன நாடகத்தை இதுக்கு மேல ரசிக்க முடியாத கோபால், என்னப்பா சேகர் இதெல்லாம் அப்படின்னு கேட்க மழை நீரை உதறிக்கிட்டு மறுபடியும் அந்த அறைக்குள்ள வந்தவன், ஓ அதுவா கோபால், நர்ஸ் நிர்மலா இந்த வீட்டுல இருந்து எப்படி யார் கண்ணிலையும் படாம கடத்திட்டு போகப்பட்டா அப்படின்றத இந்த கயிறும் கொக்கியும் நமக்கு தெளிவா விளக்கிட்டு இருக்கு. அவ மயங்கி கிடந்தப்போ இந்த கயிற்றோட உதவியால தான் அவ கீழே இறக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னான் சேகர். இங்க இருந்தா ஆச்சரியமா கேட்டான் கோபால். ஆமா அப்படின்னு சொன்னான் சேகர். ஏன்பா மஞ்சுளாவோட அப்பா கந்தசாமி இங்கதான் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தாரு, இந்த அறையில இருந்தா அப்படின்னு மறுபடியும் வியப்பு தாங்காம கேட்டான் கோபால். அதோட அவனுக்கு ஒரு சந்தேகமும் வந்துருச்சு. ஏன்பா அவரால் தான் எழுந்திருக்கவே முடியாதே அப்படின்னும் ஆச்சரியப்பட்டு கேட்டான். உண்மைதான் கோபால், இத கந்தசாமி செய்யல அப்படின்னு சொன்னான் சேகர். பிறகு கோபால், இங்க செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் எல்லாம் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் தெளிவா விளக்குது. நேத்து ராத்திரி நீ துரத்திட்டு போன அந்த மனுஷன் உன் கண்ணுக்கு முன்னாடியே மாயமா மறைஞ்சிட்டான்னு நீ ரொம்ப அதிசயப்பட்டியே, ஞாபகம் இருக்கா? நாம திராட்சைக்குடி வீட்டுல இருந்தப்போ இங்க இந்த கயிறு இந்த கொக்கில மாட்டப்பட்டு தர வரைக்கும் தொங்க விட்டுறப்பட்டிருக்கு. நீ துரத்திட்டு போனியே ஒருத்தன், அவன் இருட்டு நோக்கி ஓடினான். பிறகு இந்த கயிறு வழியா மேலேறி வந்து இந்த பால்கனில இந்த கயிறை இழுத்து போட்டுட்டு அவனும் இருட்டோட இருட்டா பதுங்கிக்கிட்டான். இந்த மாடியில இருக்கக்கூடிய இருட்டை அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு காணாம போயிட்டான், காட்டோட காட்ட கலந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம வியந்து போனோமே. ஆனா உண்மையில அவன் காத்தோட காத்தெல்லாம் கரைஞ்சு போகல. கயிறு வழியா மேலேறி வந்து இந்த அறையில பதுங்கிட்டு இருந்திருக்கான். சேகர் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பகுதியில இருந்து டெலிபோன் ஒலிக்க ஆரம்பிச்சது. மாடியோட பல அறைகளுக்கு நடுவே இருந்த ஒரு கூடத்துல இருந்துதான் அந்த டெலிபோன் மணி சத்தம் கேட்டுச்சு. சேகர் அந்த அழைப்புக்கு பதில் சொல்றதுக்காக அதை நோக்கி போகும்போது அந்த டெலிபோனுக்கு நேர் எதிரே இருந்த அறையில இருந்து கோகிலா வெளிப்பட்டா. அந்த நேரத்துல சேகர் அங்க பார்த்ததும் ரொம்பவே விளவெழுத்து போயிட்டா கோகிலா. அப்படியே சரியா நின்னுட்டா. ஏதோ யோசிச்சபடியே உணர்வற்றவள அதனுடைய அறைக்கு திரும்பியும் போனா. சேகர் அந்த டெலிபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சான். முல்லைவாசல் ஜமீன் பண்ண, ஹலோ யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சேகர் டெலிபோன்ல கேட்டான். நான் சீரி துரைசாமி பேசுறேன், சேகர் தானே அப்படின்னு எதிர்முனையில இருந்து கரகரப்பான குரல் கேட்டுச்சு. இது வரைக்கும் எதுவுமே நடக்கல சேகர். டாக்டர் ரகுநாத் வீட்டை விட்டு வெளியே கூட போகவே இல்லை. அவர் மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள போன மோகனாவும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அவங்க தான் தங்க போறாளோ என்னவோ. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி அவங்க தங்குறானா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மழை தான் நினைக்கிறேன். சரி சேகர், இதுக்கு மேல நான் என்னோட வேலையை பார்க்கலாமா, இல்ல தொடர்ந்து இரவு முழுசும் நான் அந்த வீட்டை கண்காணிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு துரைசாமி. தேவையில்லை மிஸ்டர் துரைசாமி, இனி மோகனாவை பின்தொடர வேண்டிய அவசியம் இல்ல, அவ வேலைய அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் சேகர். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மிஸ்டர் துரைசாமி, உங்களோட சேவை எங்களுக்கு எப்ப வேணாலும் தேவைப்படலாம். அதனால எப்பயுமே கிடைக்கும்படியான ஒரு ஆசாமியா இருந்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு டெலிபோன்ல சொல்லவும் எதிர்முனையில கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சாரு சிஐடி துரைசாமி. சேகர் டெலிபோன்ல பேசிட்டு திரும்பும் போது கோகிலா கதவு முழுமையா தாழ்பால் போடாம லேசா திறந்திருந்த கதவு வழியா சேகரையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. சேகர் டெலிபோனை வச்சுட்டான்னு தெரிஞ்சதும் முழுமையா திறந்தவ, இந்த இரவு நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி வந்து எங்க அமைதிக்கு பங்கு விளைவிக்க மாட்டீங்கன்னு நம்புற மிஸ்டர் சேகர் அப்படின்னு சொன்னா கோகிலா. அவ குரல்ல ஒரு கண்டிப்பு தெரிஞ்சது. இதை கேட்டதும் அப்படி உறுதிமொழிய என்னால உங்களுக்கு தர முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத ஒரு அதிர்ச்சிய வரவேற்க தயாரா இருங்க, புரியுதா மிஸ்ஸஸ் கோகிலா அப்படின்னு சொன்னா சேகர். உங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னவ அந்த அறையோட கதவை வேகமா சாத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா சேகர் ஒரே தாவல்ல எட்டி வந்து அந்த அறவாசலுக்கு முன்னாடி நின்னுட்டான். இத கொஞ்சமும் அவ எதிர்பார்க்கவே இல்லை. நாம கொஞ்ச நேரம் பேசிதான் ஆகணும் மிஸ்ஸஸ் கோகிலா அப்படின்னு சேகர் கொஞ்சம் கூத்தலா சொல்லவும் கோகிலா சேகரை உதாசீனமா உற்று பார்த்தா. என்னுடைய வருங்கால மனைவியோடைய சின்னம்மாவை இந்த வீட்டோட ஜமீன்தார் அம்மாவை பலவந்தமா உட்கார வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமைய எனக்கு நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முல்லைவாசல் ஜமீனுக்கு புது ஜமீன்தார் அம்மா. உண்மையில இந்த மரியாதைக்கு நீங்க
நீங்க அருகதையானவங்க தானா அப்படின்னு கேட்டான் சேகர். இதுவரைக்கும் அவருடைய குரல்ல இருந்த அந்த பணிவும் அடக்கமும் இப்போ கடுமையாக மாறி இருந்தது. சேகர், என்ன வித்தியாசமாலாம் பேசுறீங்க அப்படின்னு கோகிலா தனக்கே உரித்தான மிடுக்கோட பேசினா. சேகருடைய கைத்தடி ஒரு நாற்காலியை சுட்டி காட்டுச்சு. அதுல போய் உட்காருங்க அப்படின்னு ஆணையிடக்கூடிய குரல்ல சொன்னா. கோகிலா மௌனமா அவன் சொன்ன இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து அவனையும் வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சா. சேகர் எதுவுமே பேசாம ஒரு சில மாதிரி சிந்தனை வயப்பட்டு நின்றுட்டு இருந்தான். இந்த மௌனம் சில வினாடிகள் நீடிச்சாலும் அது ரொம்ப பயங்கரமானதா இருந்துச்சு. எப்படி ஆரம்பிக்கிறது, எதை சொல்றது, எதை சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு முடிவெடுக்க முடியாத ஒரு மௌனம் தான் அது. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய சொத்து உன்னை சேரணுன்றதுக்காக நீ திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்க இல்லையா அப்படின்னு கோகிலாவை பார்த்து ஒருமையில பேச ஆரம்பிச்சான். சரி, இந்த வேலைகளை செய்யறதுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்ட கோகிலா? தொகை மட்டும் தருவதா ஒப்பந்தமா? அந்த நபர் கூட வாழ்க்கையவே பங்கு போட்டுக்கிறதா உத்தேசமா? என்ன வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள இப்படி மரியாதையே இல்லாம விரசமா பேசுறான்னு பாக்குறீங்களா? இதை நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை கோகிலா. ஏன்னா இந்த சொத்துக்களை முழுசா அடையறதுக்கு அவ்வளவு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. இவ்வளவு நாளா கோகிலாவை மரியாதையோடு பேசிக்கிட்டு இருந்த சேகர் இன்னைக்கு திடீர்னு ஒருமையில பேச ஆரம்பிச்சதும் கோபாலுக்கு என்னவோ போல இருந்துச்சு. கோகிலாவும் விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. உன்னுடைய அபத்தமான இந்த பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. உன் பேச்சோட தோரணையை பார்த்தா என்னவோ நான் தான் கொலைகாரின்னு வர்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு பதில் சொன்னா கோகிலா. உண்மை அதுதானே அப்படின்னு சேகர் குத்தலா சொல்லவும், எது உண்மை? கோகிலாவோட முகம் வெளுத்து போக ஆரம்பிச்சது. உதடுகள் சிரமத்தோட இயங்குச்சு. என்ன நீ அப்படின்னு தடுமாறவும் ஆரம்பிச்சா கோகிலா. இத்தனை கொலைகளையும் நீ தான் செஞ்சேன்னு நான் குற்றம் சாட்டம் நினைக்கிறியா? நிச்சயமா கிடையாது. அந்த அளவுக்கு தகுதி உனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அது மட்டும் இல்ல, இந்த பயங்கரமான திட்டங்களை பத்தி எல்லாம் உனக்கு முழு விவரமும் தெரியவே தெரியாதுன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ ஆரம்பத்துல போட்டு கொடுத்த திட்டம் இத்தனை கொலைகள்ல போய் முடியும்னு நீ கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நீ சம்மதமும் சொல்லிருக்க மாட்ட, அப்படிதானே அப்படின்னு சேகரை கேள்வியும் கேட்டு அதுக்கான பதிலையும் கொடுக்கவும் கோகிலாவுக்கு என்னவோ போல இருந்துச்சு. சேகரே தொடர்ந்து பேசினா. இந்த நிலைமையிலையும் இந்த கொலைகளுக்கும் ஆரம்பத்துல நீ போட்டு கொடுத்த திட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு வாதாட நீ தயாரா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இத்தனை கொலைகளை யாரு செஞ்சது, எதுக்காக செஞ்சாங்கன்னு முழு உண்மையும் உனக்கு இப்ப தெரியும். நீ கொலை செய்யலனாலும் கொலைகளுக்கு உடந்தையா இருந்திருக்க. கோகிலா உட்கார்ந்து இருந்த நாற்காலிக்கு முன்னாடி இருந்த மேஜையில சாய்ந்தபடி தன் கையில இருந்த வாக்கிங் ஸ்டிக்க மடியில வச்சு உருட்டியபடியே தான் சேகர் இத்தனை விஷயங்களையும் பேசிட்டு இருந்தான். கோகிலாவோட முகத்துல பதிந்திருந்த பார்வை மட்டும் வேறு பக்கம் திரும்பவே இல்லை. கோகிலா ரெண்டு கண்களையும் மூடியபடி உறைஞ்சு போன நிலையில உட்கார்ந்துட்டு இருந்தா. அவருடைய நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி கடந்துச்சு. ரொம்ப சாமர்த்தியத்தோட தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தா. இந்த விஷயத்தை அவருடைய இறுகிய முகம் தெளிவா வெளிப்படுத்துச்சு. நீ கொலைகாரி இல்லதான், சட்ட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இந்த கொலைகளை நீ நேரடியா செய்யலதான். ஆனா இத்தனை கொடூரங்களையும் நீ நினைச்சிருந்தா ஒரே வார்த்தையில தடுத்து இருக்க முடியும். அதை வச்சு பார்க்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் குற்றவாளி. A1 ஆரம்பத்துல ராமுவை கொன்னப்பவே இந்த செயல்களை நீ தடுத்து இருக்கலாம். அப்படி தடுத்திருந்தா இத்தனை கொலைகள் நடந்திருக்காது. முதல் கொலைக்கு நீ சம்மதம் சொன்ன, அடுத்தடுத்த பல கொலைகளுக்கு அது வழிவகுத்துருச்சு. அதுவும் உன்னுடைய சம்மதம் இல்லாமலேயே. கொலைகளை நீ நேரடியா செய்யலனாலும் ஒப்புதல் கொடுத்ததாலேயே நீயும் என்ன பொறுத்த வரைக்கும் கொலைகாரி தான். இரக்கமே இல்லாத வஞ்சனக்காரி தான். குற்றவாளி கூண்டுல ஏற வேண்டியவதான். கோகிலா கிட்ட இருந்து கேவலம் விம்மலும் அல அலையா எழ ஆரம்பிச்சது. அவளுடைய ஆணவம் மிக்க உடல் அதிர்ந்துகிட்டு இருந்தது. மூடிய கண்கள் வழியா கண்ணீர் ஊற்ற வடிஞ்சுகிட்டு இருந்தது. கீழ் உதட்ட மேல் வரிசை பற்கள் கடிச்சு துண்டாக்கிடுமோ அப்படின்னு பயப்படப்படும்படியா உதடுகள் பற்களால கடிபட்டுகிட்டு இருந்தது. அழுகைய விழுங்க முடியல அவளால. தர்மலிங்கத்தோட உயில் உன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தவே இல்லை. ஒட்டுமொத்த சொத்தும் உனக்கே சேரணும்னு நீ எதிர்பார்த்த. தர்மலிங்கத்தோட உயில் படி ஒட்டுமொத்த சொத்தும் மஞ்சுளாவுக்கே போக போறத நினைச்சு உன்னால தாங்கிக்கவே முடியல. தாத்தாவோட செல்ல பொண்ணான மஞ்சுளா மேல உனக்கு வெறுப்பு தான் அதிகமாச்சு. வயது வந்த விவரம் தெரிஞ்ச பெண்ணான மஞ்சுளா சித்தியான ஓ மேல அதிகமான ஈடுபாடு காட்டாதது உனக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. இந்த சொத்து இவ்வளவு பெரிய ஆஸ்தி, இதை அனுபவிக்க வேண்டியது நான் தானே அப்படின்னு யோசிச்ச. இன்னும் அதை யோசிச்சுட்டே தான் இருக்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆகிறதுக்கு மஞ்சள்
மஞ்சுளா அப்படி என்னத்தை தான் செஞ்சுட்டா? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? பரம்பரை சொத்துக்கு அவதான் வாரிசா? இதை உன்னால ஏத்துக்கவே முடியல. கந்தசாமிய கல்யாணம் பண்ணதுன்னா அப்படின்னா அவருக்கு அடுத்தது சொத்து எனக்கு தானே வரணும் அப்படின்னு நீ உரிமையை பத்தி ரொம்பவே பேராசை பிடிச்ச மாதிரி யோசிச்சிருக்க. பேராசையோட பிடியில சிக்கின நீ இந்த சொத்துடைய பெரும் பாகத்தை அடையணும்னு திட்டம் போட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயம்னு உனக்கு நீயே தீர்ப்பு சொல்லிக்கிட்ட. உன்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை எல்லாமே மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னு யோசிச்ச. மத்தவங்க எல்லாம் எது நியாயம்னு யோசிச்சாங்களோ அது உனக்கு அநியாயமா பட்டுச்சு. ரெண்டே வார்த்தைகளை உன்னை பத்தி சொல்லணும்னா நீ ஒரு விவசாய இல்லாத திருடி, பேராசக்காரி. இப்படி அழுத்தம் திருத்தமா ஆத்திரம் கொப்பளிக்க சேகர் பேசினத இது வரைக்கும் கோபால் கேட்டதே இல்ல. அதே சமயம் கோகிலா இருந்த அரைக்கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு அலறல் சத்தம். அக்கா, நீ இவ்வளவு கேவலமானவளா? அடுத்த வினாடியே வெளுத்த முகமும் துடிக்கும் உதடுகளோட வாசப்படியில வந்து நின்னா லலிதா, கோகிலாவோட தங்க. இவ்வளவு நேரம் சேகரும் கோகிலாவும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அரைக்கதவுக்கு பின்னாடி இருந்து ஒண்ணு விடாம கேட்டுட்டு இருந்திருக்கா அவ. இத சேகர் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அவனே பிரமிச்சு போயிட்டான். அக்கா, நீ அக்கா இப்படி? உன்னை நான் எவ்வளவு நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கொடியவளா நீ அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேல பேச முடியாம அழ ஆரம்பிச்சா. கோகிலாவோட உலர்ந்த குரல்ல லலிதா அப்படின்னு ஏதோ சொல்ல முற்பட்டா. லலிதா வெறி பிடிச்சவ மாதிரி மாறினா. உன் வாயால அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா அறையை நோக்கி ஓடினவ கதவை படீர்னு சாத்திக்கிட்டு மறுபடியும் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. கோகிலா உட்காண்ட அந்த நாற்காலியோட கைப்பிடிகள் சாதாரணமான மட்டரகமான மரத்துல செய்யப்பட்டிருந்தா இந்நேரம் அது பொடி பொடியா உலர்ந்து போயிருந்திருக்கும். ஏன்னா கோகிலா அவரோட கைப்பிடிகளை அவ்வளவு அழுத்தமா இறுக்கி பிடிச்சிருந்தா. அவளுடைய உதடுகள் ஐயோ ஐயோன்னு நெஞ்சு படிக்க அவளோட வாய் புலம்புறத பாக்கிறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு. நீ செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். நீ உண்மையோட முழு உருவத்தோட வெளிப்படுறதுக்கு உன்னை நீ தயார்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அந்த கூடத்தை விட்டு வெளியேறினா. விம்மி கொமஞ்சுகிட்டு இருந்த கோகிலா தான் அமர்ந்திருந்த ஆசனத்துல அப்படியே ஒடுங்கி போனா. மூடிய கதவுகளுக்கு பின்னாடி இருந்த லலிதாவோட தேம்பலும் அந்த நிசப்தமான இரவுல துல்லியமா கேட்க ஆரம்பிச்சது. கோபால் சேகருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருந்தான். கோகிலா கிட்ட நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சேகர், ஆனா எனக்கு தலையும் புரியல வாளும் புரியல. கோபால், என்னுடைய அனுமானங்கள் ஒவ்வொன்றும் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு எதுவும் புரியலனாலும் கோகிலாவுக்கு எல்லாமே விளங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா சேகர். கொல்ல பக்கத்து சுழல் மாடி வழியா மேலேறினவங்க இப்போ முன்பக்க விசாலமான படிகள்ல இறங்கிட்டு இருந்தாங்க. பிறகு நடுக்கூடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஒரு மூலையில இருந்த டெலிபோன் கிட்ட போனா சேகர். டயல் செஞ்ச சில வினாடிகள் காத்திருந்தான். மறுபக்கத்துல இன்ஸ்பெக்டர் ஏகாம்பத்தோட குரல் கேட்டுச்சு. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் சேகர் பேசுறேன், முல்லைவாசல் பண்ணையில இருந்து. உங்களை இந்த நேரத்துல கூப்பிட்டு தொலை தரதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆனா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். இங்க நான் இன்னொரு உடம்பையும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதும் எதிர்முனையில இருந்த ஏகாம்பரம் அதிர்ச்சியில என்ன சொல்றீங்க அப்படின்னு வினோதமா சத்தமும் போட்டாரு. ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த உடல் பண்ணையில் இருக்கக்கூடிய கல்லறையில கந்தசாமியோட உடலுக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கு. இனிமேலையாவது காளியப்பன் குற்றவாளி இல்லைன்றத நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன்னு சேகர் சொன்னதும், அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உடல் காளியப்பனுடையதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அதிர்ச்சியில கேட்டாரு. சேகரும் ஆமா அப்படின்னு பதில் சொன்னா. இதோ கிளம்பிட்டேன், நீங்க அங்கே இருங்க அப்படின்னு பரபரப்போட எதிர்முனையில ஏங்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சேகர் சொன்ன அந்த வார்த்தையில கேட்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் மறுமுனையில இல்ல. சேகர் பேசிட்டு இருக்கும் போதே மறுபக்கத்துல டெலிபோன் ரிசீவர் வைக்கப்பட்டிருந்ததை சேகர் உணர்ந்துகிட்டான். இதை சொல்றதுக்காக அவரை மறுபடியும் அழைக்க விரும்பாத சேகர் போனை வச்சுட்டு திரும்பினா. எதிரில் இருந்த ஒரு கோட் ஸ்டாண்ட்ல 2-3 மழைக்கோட்டுகள் மாட்டப்பட்டிருந்தது. அதுல ஒன்னு எடுத்தான், மாட்டிக்கிட்டான். இன்னொன்னு எடுத்து கோபால் கிட்டையும் கொடுத்தான் சேகர். மழை கோட்டோட 2 பேரும் வெளியே வந்தாங்க. மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. கோபால், நீ இப்போ ஒரு காரியம் பண்ணியாகணும். பண்ணையோடைய சமையல் அறைக்கு போ. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிக்குள்ள சமைக்கிறது தயாரா இருக்கக்கூடிய ஒரு கோழி இறைச்சி எடுத்துக்கோ. அது ஒரு பட்டர் பேப்பர்ல சுற்றி எடுத்துட்டு வா. நான் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சேகர். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கோபால் கேட்க நினைச்சான். ஆனா கேட்கவே இல்லை. சமையல் கட்டு நோக்கி வேகமா நடந்தான் கோபால். சில நிமிஷங்கள்லயே கையில கோழி உள்ள காகித பொட்டலத்தோட திரும்பி வந்தான். வேப்பமரத்து பங்களாவுக்கு செல்லக்கூடிய பாதையில கோபாலும் சேகரும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பங்களாவினுடைய தலைவாசல் வழியா சாவிய நுழைச்ச சேகர் ஓசப்படாம அதை திறந்தான். சேகருக்கு பின்னாடியே முன்னங்கால்களை மட்டுமே ஊன்றியபடி அடி மேல அடி எடுத்து வச்சான் கோபால். தூங்கக்கூடிய மஞ்சுளா எழுந்துட
வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் முன் ஜாக்கிரதையோட இப்படி செயல்பட்டாங்க அந்த 2 பேரும். கூடத்துக்கு வந்த சேகர் ஒரு வினாடி எதையோ யோசிச்சுட்டு அடிமேல அடி வச்சு மஞ்சுளாவோட அறை பக்கமா நடந்தான். மஞ்சுளா நல்லா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக அவருடைய படுக்கை இருக்கிறதவ திறந்து மெல்ல தலையை மட்டும் நுழைச்சி எட்டி பார்த்தான். அடுத்த வினாடியே அவனுடைய கைகள் அந்த அறக்கதவை படார்னு அகலமா திறந்துச்சு. கோபால், அவளை காணோம். மஞ்சுளா படுக்கையிலேயே இல்ல. வியப்பான குரல்ல சேகர் பேசினது கோபாலுக்கு அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. அவன் அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டான். அப்படின்னா மஞ்சுளா மயங்கி போகலையா? உன் தூக்க மாத்திரை சரியா வேலை செய்யலையா? பரபரப்போட பேச ஆரம்பிச்சான் கோபால். உடனே சேகர் தன்னுடைய உதட்டு மேல விரல வச்சு அமைதியா இருக்கும்படி சொன்னான். அதே சமயம் ஒரு மோட்டார் காரோடைய ஒளி துல்லியமா கேட்டுச்சு. ரொம்பவும் சமீபத்துல தான் கேட்டுச்சு. அதுவும் அதை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஹெட்லைட் வெளிச்சம் ஜன்னல் கதவு வழியா உள்ள நுழைஞ்சி திரும்ப ஆரம்பிச்சது. கார் பங்களா வாசலுக்கு வந்து நின்னது தெளிவா தெரிஞ்சது. இன்ஜினும் அணைக்கப்பட்டுச்சு. நான் கணக்கு போட்ட நேரத்துக்கு முன்னாடியே விழிச்சுக்கிட்டா போல அப்படின்னு வாசல் பக்கம் விரைஞ்சு வந்தான் சேகர். கையில பொட்டலத்தோட கோபால் பின்தொடர்ந்தான். சேகரையும் கோபாலையும் எதிர்பார்த்தவளா மஞ்சுளா காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா. அவளுடைய கைகள் ஸ்டியரிங்க உறுதியா பிடிச்சிருந்தது. அவ ரெயின்கோட் அணிஞ்சிருந்தாலும் முழுசா நனைஞ்சு போயிருந்தா. அவளுடைய சுருள் கேசத்துல சுந்தர வதனத்துல மழை நீர் வாரி அடிக்கப்பட்டிருந்தது. சேகர் மௌனமா அவ கிட்ட போய் கார்ல உட்கார்ந்தான். அவனோட பார்வை மட்டும் அவளை எடை போட்டுக்கிட்டு இருந்தது. கோபால் பின் சீட்ல தன்னை திணிச்சுக்கிட்டான். மஞ்சுளா தன்னுடைய முகத்தை திருப்பி காதலனை பார்த்தா. அந்த பார்வையில அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். மஞ்சு, நீ பாத்தியா அப்படின்னு கேட்டான் சேகர். ஆமா அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொன்னான் மஞ்சுளா. நீ அதை பார்க்க வேண்டான்னு நான் நினைச்சேன் சேகர். உங்களுடைய எண்ணம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியதானே போகுது. மஞ்சுளா தெளிவா பேசினா. உண்மைதான். ஆனா இந்த நிலைமையில நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீ நேரடியாகவோ இல்ல என் மூலமாவோ கூட தெரிஞ்சுக்கவே வேணாம். தயவு செஞ்சு பங்களாக்குள்ள போய் எங்களுக்காக காத்துரு சேகர் கெஞ்சிய குரல்ல சொன்னா. என்னால அப்படி செய்ய முடியாது சேகர், அவ உறுதியா சொன்னா. சரி, அப்படின்னா நீ காரை ஓட்ட ஆரம்பி. ஆனா காரை விட்டு நீ எங்களை பின்தொடர்ந்து வரவே கூடாது. கார்ல தான் இருக்கணும், என்ன சரியா அப்படின்னு சொல்லி நிபந்தனையும் விதிச்சான் சேகர். ஆனா மஞ்சுளா விடுறதா இல்ல. வேண்டாம் சேகர், இவ்வளவு ஆன பிறகும் எனக்கு நீங்க தடை போடாதீங்க. நான் எல்லாத்தையும் உங்க கூட இருந்தே அனுபவிக்க எனக்கு அனுமதி கொடுங்க. உனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம் மஞ்சு, உன்னால அதை தாங்கிக்கவே முடியாது. எதையும் தாங்கி இதையும் எனக்கு உண்டு, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு மஞ்சுளாவோட கண்கள் கண்ணீர்ல மிதக்க ஆரம்பிச்சது. சரி, நீ அதிர்ச்சியை ரொம்ப விரும்புறன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேரா டாக்டர் ரகுநாத்தோட வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொன்னான் சேகர். சேகர், நீங்க சொல்றது சரிதான். நான் அதிர்ச்சியை ரொம்ப தான் விரும்புறேன். என்னுடைய அருமை தோழியான நிர்மலா, அவளுடைய காதலனான ராமு, அவனுடைய அண்ணனான பாலு, அப்பாவையான காளியப்பன், இவங்களுடைய முடிவெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது ஏன் என்னால மட்டும் இதையும் தாங்கிக்கவே முடியாது? முடியும், என்னாலையும் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னியபடியே மஞ்சுளா வேகமா வண்டியை எடுத்தா. கொட்டும் மழையில காற்று கிழிச்சியபடி அந்த கார் சீறி போய்கிட்டு இருந்தது. அத்தியாயம் 25. முல்லைவாசல் பண்ணையுடைய எல்லையை தாண்டி கோட்டைக்கு போகக்கூடிய பாட்டையில மஞ்சுளாவோட கார் படு வேகமா போய்கிட்டு இருந்தது. அதே சமயம் எதிரில இருந்து ஒரு கார் அதுவும் படு வேகமா முன்னோக்கி வரதையும் இவங்க 3 பேரும் பார்த்தாங்க. அது இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தோடைய வண்டி தான். அதை பார்த்ததுமே சொல்லிட்டான் சேகர். அவரோட சிஐடி துரைசாமி இருப்பாரு. ஆனா இப்போ அவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னான். மஞ்சுளா எதிரில வரக்கூடிய வண்டிக்கு இடம் கொடுத்தா. அதே சமயத்துல தன்னோட வண்டியோட வேகத்தையும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சா. வளைஞ்சு வளைஞ்சு செல்லக்கூடிய அந்த குறுகலான கிராமத்து பாதையில வழியில பல இடங்கள்ல பாதைகள் கிளை விட்டு பிரிஞ்சுது. நிதானம் தவறாம சரியான பாதையில தான் அவ காரை ஓட்டிக்கிட்டு போனா. பழக்கத்தால ஏற்பட்டது ஒரு லாபகம் உடைய கரங்கள்ல ரொம்பவும் தெளிவா தெரிஞ்சது. சர்வ சாதாரணமா அந்த காரை இயக்கிக்கிட்டு இருந்தா மஞ்சுளா. சாமுண்டி கோட்டையில எரிஞ்சிட்டு இருந்த விளக்குகளை தூரத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சான் சேகர். அடுத்த சில நிமிஷங்கள்லயே மஞ்சுளா தன்னுடைய காரை டாக்டர் ரகுநாத்தோட பங்களாக்குள்ள கொண்டு போய் ஏற்கனவே அங்க நின்றுட்டு இருந்த சின்ன அழகான காருக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தினா. அது நர்ஸ் மோகனா முல்லைவாசல்ல இருந்து ஏறி வந்த கார். அந்த கார் மோகனாவுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவளுடைய பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கிறதா பகல் நேரத்துல அவ சொன்னது சேகருக்கு பார்த்ததும் ஞாபகம் வந்துச்சு. டாக்டர் ரகுநாத்தோட பங்களால மாடியிலையும் கீழையும் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. டாக்டர் தன்னுடைய வீடு நர்சிங் ஹோம் ரெண்டையும் ஒரே கட்டடத்துல தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. கோபாலும் மஞ்சுளாவும் வீட்டோட கதவை தட்டி
பெட்டி. அது திறக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா சேகருக்கு வேற ஒரு முக்கியமான காரியம் இருந்துச்சு. நர்ஸ் மோகனா ஏறி வந்திருந்த காருக்கு பக்கத்துல போனா தன்னை வேற யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டான். பிறகு அந்த காரோட பேனட்டை திறந்தான். அதுவும் ஓசையை ஏற்படுத்தாம காரோட இன்ஜின் மேல அவன் உடல் முழுசும் வளைஞ்சு குனிஞ்சது. சில வினாடிகள். அதன் பிறகு நிமிர்ந்தான். பேனட்டை தாழ்த்தி மூடினான். பிறகு அவனுடைய வழக்கை ஒரு பொருளை கோட்டோடைய சைட் பாக்கெட்டுக்குள்ள திணிச்சுது. பட்டன் அழுத்தி வருகையை தெரிவிச்சுட்டு உள்ள வரவும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்த ஒரு சின்ன அறிவிப்புக்கு கீழே இந்த ஸ்விட்சை அழுத்தி விட்டுட்டு உள்ள நுழைஞ்சாங்க. வரவேற்பறையில யாரையுமே காணோம். அந்த வேலையில யாரையும் எதிர்பார்க்கறது நியாயமும் இல்லதான். அதை அடுத்து டாக்டர் ரகுநாத்தோடைய கன்சல்டேஷன் ரூமும் வெறிச்சோடி கடந்துச்சு. ஆபரேஷன் ரூம் அப்படின்ற பெயர் பலகையோட கூடிய இன்னொரு அறையும் அங்க இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள இருள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. 3 பேரும் சில வினாடிகள் மௌனமா நின்னாங்க. கோபால் தன்னுடைய காகித பொட்டலத்தை மற்றொரு கைக்கு மாற்றிக்கிட்டான். சேகர் அடுத்ததா என்ன சொல்ல போறான் அப்படின்ற கேள்விக்குறியோட மஞ்சுளா அவனை ஏறிட்டு பார்த்தா. வெளியில ஒரே சீரா மழை பெஞ்சுட்டு இருந்தது. அந்த சத்தம் ஜன்னல் வழியாவும் கேட்டுச்சு. அந்த சத்தத்துக்கு நடுவுல யாரோ மாடிப்படிகள்ல இறங்கி வரக்கூடிய ஓசையையும் கேட்டான் சேகர். அதுக்கடுத்து டாக்டர் ரகுநாத் அங்க தோன்றினாரு. அடடே மஞ்சுளா, சேகர் நீங்களா அப்படின்னு உபசரிப்போட வரவேற்பும் கொடுத்தாரு. அந்த நேரத்துல அவங்கள அங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவரு உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்களே அப்படின்னு உபசரிச்சவரு சட்டுன்னு என்ன இந்த நேரத்துல இப்படி அப்படின்னு கேள்வியோட கேட்டாரு. உடனே மஞ்சுளா, அது என்ன சாபோ கூட தெரியல டாக்டர். நான் இங்க வந்த நாள்ல இருந்து இந்த அகால நேரத்துல அசாதாரணமா பல சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அப்படின்னு சொன்னா. நோயாளிகள் யாராவது மாடியில் இருக்காங்களா அப்படின்னு சேகர் கேட்டான். இல்ல பேஷண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல. நர்ஸ் மோகனா தான் இருக்கா. மாடியில பிரயாணத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மழையில கிளம்புறது அவ்வளவா நல்லது இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவ கேக்குற மாதிரிலாம் இல்ல, கிளம்பதான் போறாளாம் அப்படின்னு சொன்னாரு ரகுநாத். ஏன் டாக்டர், அவளை தவிர வேற யாருமே இல்லையா அப்படின்னு சந்தேகத்தோட ஒரு கேள்வியும் கேட்டான். மோகனா மட்டும்தான். ஏன் அப்படி கேக்குறீங்க சேகர் அப்படின்னு கேட்டாரு டாக்டர். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு சேகர் பதிலே சொல்லல. அதே சமயம் வீட்டோட பின்பக்கத்துல சில காடு ஓசைகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. அது ஒருத்தருடையது மட்டும் இல்லைன்னு அவனுடைய சூட்சமமான காதுகளுக்கு புரிய ஆரம்பிச்சது. அடுத்தது சில நிமிஷங்கள்ல இருள் சூழ்ந்த ஒரு அறையிலிருந்து மோகனா கவர்ச்சியை வாரி வீசிக்கிட்டு வெளிப்பட்டா. அவளை பார்த்ததும் கோபால் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவங்கள பார்த்ததும் அடடே எதிர்பாராத சந்திப்பு தான் அப்படின்னு அகலமா விழிகளை விரிச்சபடி சிரிச்சா மோகனா. ஒரு சோஃபாவோட விளிம்புல ஒயிலா உடலை சாய்ச்சபடி நின்னா. கொஞ்சம் மழை மட்டுப்பட்ட மாதிரி தெரியுது டாக்டர். சரி நான் கிளம்புறேன். இந்த மாதிரி மழையில இரவு வேலையில தனியா வண்டி ஓட்டிட்டு போறதுல எனக்கு ஒரு அலாதியான இன்பம். அப்ப டாக்டர் நான் கிளம்புறேன். மஞ்சுளா வரட்டுமா? எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நிதானமா வந்தவ பரபரப்போட வெளியேற ஆரம்பிச்சா. வெளியில காடு கதவை அரைஞ்சு சாத்தப்படக்கூடிய ஓசையை தொடர்ந்து கார் இன்ஜின் கிர் அப்படின்னு முனகிறது கேட்க ஆரம்பிச்சது. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் இன்ஜின் கரகரக்க ஆரம்பிச்சது. அதை கவனிச்சுக்கிட்டே டாக்டர் மேல தன்னுடைய பார்வையை பதிச்சான் சேகர். கோகிலா உங்களுக்கு டெலிபோன் செஞ்சாங்களா அப்படின்னு அந்த சமயம் பார்த்து கேள்வியை கேட்டான். இன்னைக்கு சாயந்தரம் அவகிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வரவே இல்லையே, ஏன் ஏதாவது விசேஷம் உண்டா என்ன அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. விசேஷத்துக்கு என்ன, நிறையவே இருக்கு அப்படின்னு சேகர் அலட்சியமா சொன்னான். டாக்டர் இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் விட விசேஷமான சம்பவம் ஒண்ணு ரொம்ப வேகமா நடக்க போகுது. அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் வேதனை தரக்கூடியதா இருக்கும். விரைவிலேயே உங்க டாக்டர் பட்டம் பறிக்கப்படும். நீங்க குற்றவாளியா சிறையில் அடைக்கப்பட போறீங்க. இது விசேஷமான விஷயம் தானே. ஆனா இதனுடைய வீரியத்தை குறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில உண்மைகளை நீங்க என்கிட்ட ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். சேகர் பேச பேச டாக்டர் ரகுநாத்தோடைய முகம் சிவக்க ஆரம்பிச்சது. ஆத்திர வயப்பட ஆரம்பிச்சவரு கொஞ்சம் சமாளிச்சபடி பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் சேகர், முதல்ல எதையாவது நான் மறைச்சிருந்தா அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறதுக்கு சரியானதா இருக்கும். அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டதே இல்லை. தவிர மிஸ்டர் சேகர், உங்களுடைய இந்த பேச்சை நான் விரும்பவும் இல்லை. இது என்னுடைய வீடு. நீங்க இங்க வந்திருக்கீங்க. வந்த இடத்துல இவ்வளவு கேவலமா ஆதாரமே இல்லாத அர்த்தமற்ற விஷயங்களை நீ பேசி என்னை பயம்பூர்த்த பாக்குறது கொஞ்சம் மரியாதை குறைச்சலா எனக்கு தோணுது. அதனால மேற்கொண்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க எல்லாம் கிளம்பலாம். குட் நைட் அப்படின்னு சொன்னாரு. சொன்னவர் திரும்பி வேகமா மாடிக்கு போக முயற்சி பண்ணவும் ஒரு பெரிய தடை சுவர் மாதிரி கோபால் பாதையை வழிமறிச்சு நின்னா. அவன் சுவர் மாதிரி எழுந்து நிக்கிறத பார்த்ததும் திடுக்கிட்டு போனாரு. இருந்தாலும் அவனை தன்னுடைய புறங்கையால ஒதுக்கி விட்டுட்டு
மேல போக முயற்சி பண்ணாரு ரகுநாத். ஆனா அது அவ்வளவு எளிதா நடக்கல. கோபால் கொஞ்சம் ஆவேசத்தோட அப்படி போய் உட்காரும் அப்படின்னு சொல்லியபடியே டாக்டரை பிடிச்சு தள்ளாத குறைய தள்ளினா. டாக்டர் ரகுநாத் நாற்காலியில போய் பொத்துன்னு விழுந்தாரு. அதுதான் சரி, நம்ம எல்லாருமே கூட உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லபடி சேகரும் உட்கார்ந்தான். உள்ள போகக்கூடிய வாசல் படியை மறைச்சுக்கிட்டு கோபாலும் உட்கார்ந்துகிட்டான். ரகுநாத்துக்கு எதிரில சேகர் உட்கார்ந்துகிட்டான். அவனுக்கு பக்கத்திலேயே மஞ்சுளா வந்து உட்கார்ந்தா. வெளியில கார் கிளம்ப மறுத்து கணச்சபடியே இருந்துச்சு. பிறகு ஒரு வழியா ஓஞ்சும் போச்சு. இதனால சலிப்படைஞ்ச மோகனா காரோட கதவை திறந்துகிட்டு அதை படின்னு மூடிட்டு வரக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. இதை அடுத்து வாச கதவு பக்கம் எல்லாரோட பார்வையும் திரும்பிச்சு. அங்க மோகனா வெளிப்பட்டா. கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது டாக்டர், மழையில நனைஞ்சதால ஏதோ கோளாறு போல இருக்கு. நம்ம சுரேஷ் ஆட்டோமொபைலுக்கு கொஞ்சம் போன் பண்றேன், எப்படியும் நான் உடனே கிளம்பி ஆகணுமே அப்படின்னு சொல்லியபடி டெலிபோன் செய்ய முன்னோக்கி வந்தா. யாரும் அவளுக்கு பதிலே சொல்லல. டெலிபோனுக்கு பக்கத்துல தான் சேகர் உட்கார்ந்துட்டு இருந்தான். மோகனா டயல் செய்ய ஆரம்பிச்சதும் அந்த எண்களை குறிச்சிக்கவும் செஞ்சா. ஹலோ சுரேஷா, நான் மோகனா பேசுறேன். ஆமா, என் கார் மழையில இருந்ததால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்டிங் டபுள். எஸ், உங்க மெக்கானிக் யாராவது இருந்தா உடனே அனுப்பி வைங்களேன். ஆமா அவசரம் தான், நான் எப்படியும் இன்னைக்கு விடிய காலைக்குள்ள கிளம்பி ஆகணும். இல்ல சுரேஷ், நான் தாமதிக்கிறதா இல்ல, பிளீஸ். ஆமா உடனே. சரி, ரொம்ப நன்றி அப்படின்னு எதிர்முனையில பேசுனதுக்கு பதில சொல்ற மாதிரி பேசிட்டு போனை அதோட இடத்துல வச்சுட்டு, சரி நான் மாடிக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லியபடி மாடி படி ஏறி போக ஆரம்பிச்சா. அவ படி ஏறி போய் மறைஞ்ச பிறகு சேகர் தன் உள்ளங்கையில குறிச்சு வச்சுக்கிட்ட அவ பேசிய அதே என்ன சொல்ல ஆரம்பிச்சான். எதிர்முனையில யாரு? சுரேஷா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெலிபோன் செஞ்சாங்களே மோகனா, அவனுக்காக தான் பேசுறேன். நல்ல வேலை, உங்க மெக்கானிக் இன்னும் கிளம்பலையே, நல்லதா போச்சு. அவரு வரவேணாம் சார், காரு சரியா போச்சு. ஆமா ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் சேகர். டாக்டர் ரகுநாத் குமுற ஆரம்பிச்சுட்டாரு. ரொம்ப கேவலமா செயல்படுறீங்க, இது என்ன சூழ்ச்சி? மோகனாவோட பயணத்தை தடை செய்யணும், இதுதான் உங்களுடைய நோக்கம் இல்லையா? நான் இப்பவே இது அவகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு எழுந்திருச்சாரு. உட்காரு, எழுந்திருக்காத அப்படின்னு டாக்டரை பார்த்து கர்ஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோபால். பேசாம உட்கார தவிர அவருக்கு வேற எந்த வழியுமே இல்ல. அவர்கிட்ட இருந்து பலமான ஆத்திரம் வெளிப்பட்டுச்சு. அதே சமயம் எதுவும் செய்ய முடியாத நிலையில சோர்ந்து போய் உள்ளுக்குள்ள குமைய ஆரம்பிச்சாரு டாக்டர் சேகர். டாக்டர் என்னுடைய மாமா, அவர் என்னதான் சதி பண்ணாரு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சதிகாரங்களை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப மஞ்சு. எல்லா சதிகாரங்களும் என்ன செய்வாங்களோ அதையே தான் உன் மாமாவும் பண்ணிருக்காரு. தர்மலிங்கம் தேடி வச்சிருக்க கூடிய முல்லைவாசல் ஜமீன் சொத்தை பாதி அளவுக்கு கொள்ளையடிக்கணும்னு திட்டம் வகுத்து கொடுத்தவரே இந்த டாக்டர் தான். சேகர் சொன்னா அவனுக்கே உரிய அடக்கமான பாணியில. மேற்கொண்டு சேகர் வாயில இருந்தே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் மஞ்சுளாவுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சா. என் தாத்தா சொத்தை இவர் எப்படி கொள்ளடிக்க முடியும்? புரியலையே. நான் இது வரைக்கும் கேள்விப்பற்றாத ரொம்ப மோசமான பண்பே இல்லாத வஞ்சக செயலை பண்ணிருக்காரு இந்த பெரிய மனுஷர். ரொம்ப நிதானமா விவரிக்க ஆரம்பிச்சான் சேகர். உன் தாத்தாவோட உயிலையும் உன் அப்பாவோட உயிலையும் ஒப்பிட்டு பாரு, அப்ப தெரியும் உன்னுடைய மாமா எவ்வளவு பெரிய மோசடித்தனத்தை செஞ்சிருக்காருன்னு. இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. உன் அப்பா முதல்ல இறந்தாருன்னா உன் சித்திக்கு சில லட்சங்கள் மட்டுமே கிடைக்கும், ஆனா உனக்கோ 400 கோடிக்கும் அதிகமா கிடைக்கும். இல்ல உன் தாத்தா முதல்ல இறந்து உன்னோட தகப்பனா இருந்திருப்பாருன்னா உனக்கும் உன்னோட சித்திக்கும் சொத்து 2 சமபாகங்களா பிரியும். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தன்னுடைய புருஷன் முதல்ல இறந்து கிடைக்கக்கூடிய சொத்தை விட தன்னுடைய மாமனார் முதல்ல இறந்து கிடைக்கக்கூடிய சொத்து பல மடங்கு அதிகமா கிடைக்கும். அதனாலதான் முதல்ல பெரியவர் இறக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதன்படியே நடத்தையும் காட்டினாங்க அப்படின்னு சொன்னா சேகர். இவ்வளவு பெரிய சொத்துல பாதி அடையறதுக்கு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும்தான் போட்டு மொத்தத்தையுமே உருவாக்கி இருக்காங்க. ஆனா சேகர் அப்படின்னு குறுக்கத்தோட கேள்வியால வெட்டினா மஞ்சு. என் தாத்தா அப்பா 2 பேருமே இயற்கையா தானே இறந்து போனாங்க. இயற்கையான மரணம் தான். 2 பேருமே யாரோட சூழ்ச்சிக்கும் பலியாகி கொல்லப்படல. நோயோட கடுமையான தாக்கத்துல தான் 2 பேருமே இறந்திருக்காங்க. அவங்களுடைய மரணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இறந்த காலங்கள்ல தான் கைவரிசையை காட்டிருக்கிறாங்க சம்பந்தப்பட்டவங்க. சேகர் அப்படின்னு ஏதோ சொல்ல நினைச்சா மஞ்சு, ஆனா எதுவுமே சொல்லல. சேகரே தொடர்ந்து பேசினா. உன் தாத்தா தர்மலிங்கம் முதல்ல இறந்து போயிட்டதா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா உன் பங்குக்கான சொத்து பாதியா குறையும். அதே சமயம் கோகிலாவோட சொத்து பல மடங்கு அதிகமாகும். இங்கதான் சதிகாரங்க கொடுமையான ஒரு திட்டத்தை வடிவமைச்சாங்க. உன் சொத்துல பாதி அபகரிச்சிக்கிறதுக்கு ஒரு கொலைய இல்ல கொலைகளை, அதுவும் ஒண்ணு
இல்ல 4 கொலையை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க. ஏன் சேகர், என் தாத்தா முதல்ல இறந்ததா வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படின்னா உண்மையில அவர் முதல்ல இறக்கலையா? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு குழந்தை மனசோட மஞ்சளா ரொம்பவே குழம்பி போனா. 3 வாரம் 2 இரவுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஒரு புயல் அடிச்சதே. அன்னைய இரவுல முல்லைவாசல் பண்ணைய நீ சிந்தனைக்கு கொண்டு வா. இந்த நிகழ்ச்சிக்கான மொத்த சதியும் ஆரம்பமானது அந்த இரவுல தான். அந்த புயல் ஊர்ல மட்டும் வீசல, உன் குடும்பத்துக்குள்ளேயும் தான் வீச ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி உள்ள தோழி நிர்மலாவுக்கு கொடுக்கப்பட்ட காஃபில தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. அவ தன்னுடைய படுக்கையில மயங்கி கிடந்தா. அப்பதான் அந்த சதி திட்டம் செயல்பட ஆரம்பிச்சது. விடியறதுக்கு முன்னாடியே அது வெகு வேகமா வளர்ந்து ரொம்ப தூரம் முன்னேறி போயிருச்சு. அதாவது இந்த சதியில ஈடுபட்ட யாருமே அதுல இருந்து மீள முடியாதபடி ரொம்ப திறமையா முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. உன்னோட தோழி நிர்மலா அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்குதான் உனக்கு? உன்னோட சித்தி என்ன மறுபடியும் அப்பாவை பார்க்கவே அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாலே. இன்னொன்னு சொன்னா, அதுவும் ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாரு. டாக்டர் ஈஸ்வரன் அன்னைக்கு மறுநாள் காலையில உன் அப்பாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக வந்தாரு. வந்தவரை முகத்துல அடிச்சா மாதிரி அவரை பேசி அதுக்கு மேல அவரை உள்ள போகாதபடிக்கு திருப்பி அனுப்பினா உன் சித்தி. உன் அப்பாவுடைய வைத்திய பராமரிப்பு முழுசும் அன்னைக்கு ராத்திரியில இருந்து டாக்டர் ரகுநாத் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. சேகர் சொல்லி முடிச்சதும் நிர்மலா சொன்னதும் மஞ்சுளாவுக்கு நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. மௌனமா தன்னுடைய காதலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா மஞ்சுளா. அவருடைய நெஞ்சி வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து தன்னுடைய காதலன் என்னெல்லாம் அதிர்ச்சியான செய்திகளை சொல்ல போறாரோ அப்படின்னு எதிர்பார்த்து மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா. சேகர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சான். அன்னைக்கு காலையில, அதாவது புயல் வீசின இரவுக்கு மறுநாள் காலையில உன் அப்பாவோட நர்ஸோ இல்ல அவருடைய டாக்டரோ உன்னுடைய அப்பாவோட அறைக்குள்ள போக அனுமதிக்கப்படவே இல்லை. அது மட்டும் இல்ல, உன் தாத்தாவுக்கு கூட அதன் பிறகு தன்னுடைய மகன் கிட்ட பேசுறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ அனுமதி கிடைக்கவே இல்லை. தாத்தா உங்ககிட்ட என்ன சொன்னாரு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு மஞ்சு. உன் சின்னம்மா உன் அப்பா விட்டு நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு குற்றம் சாட்டி அவருடைய படுக்கைய மறுகோடிக்கு மாத்திட்டா அப்படின்னு குறைப்பட்டுக்கிட்டாரு. ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுவும் எப்பத்துல இருந்து புயல் அடிச்ச அந்த இரவுக்கு பிறகுதான் இது எல்லாமே நடந்துச்சு. இதனுடைய உட்கரை என்னன்னு உனக்கு புரியுதா? நிர்மலா நிரந்தரமாவும் டாக்டர் ஈஸ்வரன் ஒரு எல்லை கோட்டுக்கு அப்பாலையும் எழுந்து நடமாட முடியாத உன் தாத்தா இனி எப்போதுமே உன் அப்பாவை பார்க்க முடியாதபடியும் பிரிச்சு வைக்கிறதா அவங்களுடைய திட்டம். சொல்ல போனா அந்த திட்டத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த வினாடியில இருந்து உன் அப்பா படுத்திருக்கதா சொல்லப்பட்ட அந்த அறைக்கு போறதுக்கு பல பேருக்கு அனுமதி கொடுக்கப்படவே இல்லை. சேகர், எனக்கு ஒண்ணு புரியல. படுத்திருக்கிறதா சொல்லப்பட்டதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மஞ்சுளாவோட குரல் நடுங்கியபடி கேட்டுச்சு. சேகர் பதற்றமே இல்லாம ஒரே நிதானமா பேசினா. மஞ்சு, நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் சித்தி அந்த அறைக்குள்ள யாரையுமே அனுமதிக்கவே இல்லை. 2 பேரை தவிர. ஒன்னு நர்ஸ் மோகனா, இன்னொன்னு புதிய டாக்டரான ரகுநாத். இவங்க 3 பேரும் தான் சதி திட்டத்தினுடைய முக்கியமான அங்கத்தினர். இப்படி இவங்க யாரையுமே உன் அப்பாவோட அறைக்கு போகாம கட்டி காத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அதுக்கான காரணம் உன் அப்பாவுடைய நோய் கிடையாது. சேகர் ஒரு வினாடி நிறுத்தினா. பிறகு தொடர்ந்தான், உன் அப்பா அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இதை கேட்டதும் சேகர் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில கிரீச்சிட்டா மஞ்சு. நீங்க விஷயங்கள ரொம்ப குழப்பறீங்க சேகர். என் அப்பா நேத்து ராத்திரி தானே இறந்தாரு. சேகர் மௌனமா ஆனா உறுதியா தலையசிச்சான். அதுவும் இல்லன்றதுக்கு அடையாளமா. ஆனா என் அப்பாவோட நான் பேசினேனே அது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா. அது தெரியும் மஞ்சு, ஆனா நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் அப்பா கிட்ட பேசினேன்னு அமைதியா சொன்னா சேகர். நல்லா புரிஞ்சுக்கோ, அன்னைக்கு ராத்திரி புயல் அடிச்சதுல அன்னைக்கு ராத்திரியே உன் அப்பா இறந்து போயிட்டாரு. சேகர் சொன்னதை கேட்ட மஞ்சுளா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டா. கோபால் வியப்போட உச்சத்துக்கே போயிட்டான். டாக்டர் ரகுநாத் தான் இருக்கையில உட்கார்ந்து இருக்க முடியாதபடி அவஸ்தையில் இருந்தாரு. சேகர் தொடர்ந்து பேசினா. உனக்கு ஞாபகம் இருக்கா மஞ்சு, நிர்மலா நம்ம கிட்ட தன்னுடைய கதையை பத்தி சொல்லும் போது அவ என்ன சொன்னா? புயல் உன் தந்தையை ரொம்பவே பாதிச்சிருந்தது. இந்த வேலையில ராமும் இல்லாம தானும் எந்திரிக்க முடியாத நிலையில இருக்கிறதுனால பண்ணைய பத்தி ரொம்பவே கவலைப்பட்டாரு. எழுந்திருக்க முயன்ற அவருக்கு நான் மயக்க மருந்து கொடுத்து அது வேலை செய்யற வரைக்கும் அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க வந்து உன்னோட சித்தி இதுக்கப்புறம் தான் பாத்துக்கிறதா சொல்லிட்டு என்ன சாப்பிட போக சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சா. நான் மறுபடியும் உன் அப்பாவை கவனிக்க கிளம்பும் போது உன் சித்தி வந்து அவர் தூங்குறாரு, இப்ப நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பார் மஞ்சு, உண்மையில நிர்மலா கிட்ட கோகிலா சொன்னது அப்பட்டமான ஒரு பொய். தூங்கிட்டு தான் இருந்தாரு, ஆனா எப்பயுமே எழுந்திருக்க முடியாத ஒரு தூக்கத்துல ஆழ்ந்து போயிருந்தாரு. வீசிக்கிட்டு இருந்த அந்த புயல் ஏற்படுத்தக்கூடிய சேதம், அதனுடைய கவலை, கவனிப்பார் இல்லாம கிடந்த பண்ணையோட நிலைமை, இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு அவருக்கு. பலவீனப்பட்டு போய் கிடந்த அவருடைய இதயத்தால இந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. தூக்க மருந்து கூட சேரவும் அவரு மீளாத உறக்கத்துக்கு போயிட்டாரு. சேகர்
சேகர் சொல்லி முடிச்சான். என்னால நம்பவே முடியல சேகர். மஞ்சுளா அதிர்ச்சியில புலம்ப ஆரம்பிச்சா. துக்கத்துல அவருடைய குரல் கம்மி போயிருந்தது. நம்பும்படியான ஆதாரங்கள் இன்னுமே இருக்கு, ஒவ்வொன்னா சொல்றேன், கேட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொன்னான் சேகர். புயல் வீசினதுக்கு பிறகு உன் அப்பா கிட்ட இருந்து உனக்கு கடிதங்கள் எதுவும் வரல. உன்னோட சித்தி தான் உனக்கு கடிதங்களை எழுதினா. அப்பாவுக்கு உடல் ரொம்ப பலகீனமா இருக்கிறதுனால கடிதம் எழுத முடியல அப்படின்னு காரணமும் காட்டியிருந்தா இல்லையா? புயல் வீசின இரவுக்கு பிறகு யாருமே உன் அப்பாவோட படுக்கை அறைக்குள்ள நுழையவே இல்லை. உன்னோட சித்தி அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே தானே கவனிச்சுக்கிறதா எல்லார்கிட்டையும் சொன்னா. சமீப காலமாவே பண்ணைய நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பானது பெரும்பகுதி உன் சித்தியோட கையில தான் இருந்துச்சு. இப்போ முழு அதிகாரமும் அவ கைக்கு போயிருந்தது. மஞ்சுளா பிரம்ம பிடிச்சவ போல உட்காந்துட்டு இருந்தா. தன்னுடைய அப்பா 3 வாரங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் என்ற செய்தி அவளால தாங்கிக்க முடியாததா இருந்துச்சு. அந்த எண்ணத்துல இருந்து விடுபடாதவளா? அப்படின்னா என் சித்தி, இந்த டாக்டர் எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. அதுவும் என் அப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்லி என்கிட்ட நாடகம் போட்டிருக்காங்க. நீ சொல்றது சரிதான் மஞ்சு, ரொம்ப கொடூரமான படு மட்டமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க. உன்னோட சித்தி அந்த அறைக்குள்ள கட்டுக்காப்போட காப்பாத்தி வந்தது உன் அப்பாவை அல்ல, ஒரு குற்றத்துடைய ரகசியத்தை. நர்ஸ் மோகனா அங்க வந்தது எந்த நோயாளிக்கும் தொண்டு செய்யறதுக்கு கிடையாது. அப்படி செய்யறதா அவர் நடிச்சுட்டு வந்தா. டாக்டர் முல்லைவாசலுக்கு அடிக்கடி போனது உன்னுடைய அப்பாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கோ இல்ல தூக்கம் வராத அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கவோ இல்ல, சதி திட்டங்களை வகுத்து கொடுக்கறதுக்காக தான். உன் அப்பா இருந்தார நோயாளியோட படுக்கை அறை கிடையாது. அன்னைக்கு ராத்திரில இருந்து அது முழுக்க முழுக்க காலியான சதிகாரங்களுடைய ஆலோசனை கூடமா மாறி இருந்தது. என்ன சொல்றீங்க, காலியாவா அப்படின்னு வியப்போட கேட்டா மஞ்சு. ஆமா, டாக்டர் சாருக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் சொல்றது உண்மைக்கு புறமானதா இல்ல உண்மையதான் சொல்லிட்டு இருக்க நானே, நீயே கேள. என்ன மிஸ்டர் ரகுநாத், நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? ரொம்பவே குத்தலா கேட்டான் சேகர். டாக்டருக்கு தாடைகள்லாம் இருக்குச்சு. அவருக்கு வந்த ஆத்திரத்தோட தன்மை அதனுடைய அழுத்தத்துல நல்லாவே தெரிஞ்சது. எந்த வினாடியும் சேகர் மேல பாஞ்சி அவனை குதறி விடுற மாதிரி தெரிஞ்சது. ஆனா பக்கத்திலேயே கோபால் இருந்ததால அப்படித்தான் சேகர் மேல பாஞ்சா இவன் என்ன பண்ணுவானோ அப்படின்ற பயத்திலேயே அப்படியே அடங்கி போனாரு டாக்டர். டாக்டர் எந்த பதிலும் சொல்லாததால சேகரை தொடர்ந்தான். புயல் அடிச்சா அன்னைக்கு ராத்திரி உன் அப்பாவோட படுக்கை அறை காலியா தான் இருந்துச்சு. உன்னோட தோழி நிர்மலா நம்ம கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு மறுபடியும் யோசிச்சு பாரு. தன்னுடைய காதலனான ராமு கரும்பூர்ல இருந்து திரும்பி வரத அவன் அன்னைக்கு சாயந்தரமே துடிப்போட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி தான் குடிச்ச காஃபியோட ருசி என்னைக்குமே இல்லாதபடிக்கு ரொம்பவே மாறுபட்டு இருக்கிறதாகவும் அதனால ரொம்ப தூக்கம் வந்ததாகவும் நம்ம கிட்ட சொன்னா இல்லையா? சதிகாரனுடைய திட்டம் அந்த கட்டத்துல இருந்துதான் செயல்பட தொடங்குச்சு. நோயோட உபாதை தாங்காம தூக்கம் வராம தவிக்கக்கூடிய உன் அப்பாவுக்கு எந்த மருந்தை கொடுத்தா அவரு ரொம்ப சீக்கிரமே நினைவெழுந்து போவாரோ அந்த தூக்க மருந்தையே தான் நிர்மலாவுக்கும் கொடுத்து அவளையும் செயலெடுக்க வச்சிருக்காங்க. அவன் நினைவெழுந்து கிடக்கும் போது ஒரு விஸ்கி பாட்டில அவளுடைய தலையணைக்கு அடியில பதுக்கி வச்சு அவ கடமையில இருக்கும் போது குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிறதா அவ மேல குற்றமும் சாட்டி நிரந்தரமா அவளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க. அவளால அந்த மயக்க நிலையில இருந்து எழுந்திருக்க முடியல. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கனவு போல அவளால உணர மட்டும்தான் முடிஞ்சது. அன்னைக்கு அவ சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாரு மஞ்சுளா. என்னோட படுக்கை அறை கிட்ட என் முகத்துக்கு நேரா ராமு வந்து நின்னு தன்னுடைய தோலை உலுக்கி எஜமானர் எங்க இருக்காரு, நீயே அவரோட அறையில இல்ல அப்படின்னு கேட்டதா அவ சொன்னா இல்லையா? ராமு எஜமானர்னு குறிப்பிட்டது உன் அப்பாவை தான். அவன் வந்தப்போ நோயாளி படுக்கையில உன் அப்பா இல்லாததை அவன் பார்த்திருக்கான். அதனால ராமு கொலை செய்யப்பட்டிருக்கான். மஞ்சுளா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. பிறகு ஏதோ யோசிச்சபடி, சேகர் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே ராமு கொலை செய்யப்பட்டான்? இல்ல மஞ்சு, எனக்கு அப்படி தோணல. இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு உண்மையும் அவன் பார்த்திருக்கணும்னு நான் நம்புறேன். அதாவது உன் அப்பாவோட இறந்த உடல் மாடியிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டதை அவன் பார்த்திருக்கான். இந்த வார்த்தைகளை சொன்னதும் மஞ்சுளாவோட முகம் வெளுக்க ஆரம்பிச்சது. உடல் நடுங்க ஆரம்பிச்சது. வியப்போட அழுத்தத்துல அசையாம உட்காந்து இருந்த அவருடைய கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய முடிவின் உச்ச பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.